Good morning students. இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான 12th டாபிக், அதாவது டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ். இந்த டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸில் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் காம்பினேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, காம்பினேஷன் ஆஃப் டூ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆர் மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரூத் டேபிள், நெகோஷியேஷன் ஆஃப் பி. ஸோ இந்த மாதிரி இந்த டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் லாஜிக் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரூ வேல்யூ கொடுக்கும், இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கும். சப்போஸ் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், இது வந்து ட்ரூ. 2 + 3 = 5, இது ட்ரூ. 2 + 2 = 5 அப்படின்னு சொன்னோன்னா 2 + 2 = 4 நமக்கு. ஸோ 2 + 2 = 5 அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் வேல்யூ. அப்போது ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து எய்தர் கிவன் எ ட்ரூ வேல்யூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, பட் நாட் போத். ஸோ ரெண்டு வேல்யூ கொடுக்காது, ட்ரூவாக இருக்கும் ஃபால்ஸாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். அப்போ எனி சென்டென்ஸ் which cannot be split into 2 or more statement is called வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் லிசன் ஆர் அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டுட்டு சார் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாய் அகாடமி ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ், இது வந்து இந்த நேம் வந்து நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா சாரோட சேனல் வந்துடும். ஸோ அந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் மார்க் இருக்கும், அந்த மார்க்கையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சார் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ நீங்கள் நெட்டை ஆன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு சார் சொல்லிக் கொடுக்க எல்லா டாப்பிக்குமே வந்து அப்படி நோட்டில் எழுதிடுங்க கண்டிப்பாக. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். எனி sentence which cannot be split into 2 or more statement is called atomic statement or simple statement. இது வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னா ஒரு ப்ரொப்போசிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொப்போசிஷன் அப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அது வந்து ட்ரூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது வந்து ட்ரூ, எல்லாருக்குமே தெரிஞ்ச வேல்யூ. 2 + 3 = 5, இதுவும் ட்ரூ. 2 + 2 = 5, இது வந்து நமக்கு என்னது ஃபால்ஸ். ஒன்று ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுக்கலாம், ட்ரூ வேல்யூ கொடுக்கலாம், இல்லை ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கலாம், பட் நாட் போத். அதுதான் நம்ம சொல்கிறோம் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு நான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பினேஷன் ஆஃப் சார் அது புக்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாக டெஃபினிஷன் கொடுக்கல, ஷார்ட்டாக கொடுக்குறேன். காம்பினேஷன் ஆஃப் two or more simple statement is called compound statement or molecular statement. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், சாய் இஸ் எ பாய், ஆர்த்தி இஸ் எ கேர்ள். இது ரெண்டும் ஒவ்வொரு சென்டென்ஸ், தனித்தனி சென்டென்ஸ். இது வந்து என்னன்னா சாய் இஸ் எ பாய் அண்ட் ஆர்த்தி இஸ் எ கேர்ள். ஸோ ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பைன் பண்ணிட்டேன். அப்போ ஒரே ஒரு சென்டென்ஸாக நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். சாய் இஸ் எ பாய் அண்ட் ஆர்த்தி இஸ் எ கேர்ள். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 or more சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் எ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரூத் டேபிள். டேபிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ட்ரூத் டேபிள் a table
showing the truth value of the simple statement, showing the relationship between a truth table showing the relationship and the relation between the truth value of the simple statement and truth value of the compound statement formed by using the simple statement is called truth table. அப்போ the truth table அப்படிங்கிற table showing the relationship between the truth value of the simple statement and the truth value of the compound statement formed by using the simple statements is called truth table. நமக்கு வந்து முன்னாடி வரும் இப்போ கன்ஜெக்ஷன் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கெலாம் வந்து ட்ரூத் டேபிள் உண்டு. இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரூத் டேபிள்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த டேபிள் வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நமக்கு ஒரு டேபிள் இது பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டேபிள் ஷோயிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். மொத்தமாக ஒரு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்றுக்கு நம்ம தனித்தனியாக ட்ரூத் டேபிள்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு அந்த டேபிளாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நெகோஷியேஷன் ஆஃப் பி அப்படின்னா என்ன, பி இஸ் ஏ ட்ரூத் வேல்யூ, பி இஸ் ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சப்போஸ் பி இஸ் ட்ரூ அப்படின்னா நாட் பி வந்து நெகோஷியேஷன் ஆஃப் பி வந்து ஃபால்ஸ். சப்போஸ் பி வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா நாட் பி, நெகோஷியேஷன் ஆஃப் பி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஜஸ்ட் அந்த ட்ரூத் வேல்யூ வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக இருக்கும், அதுதான். ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். நெகோஷியேஷன் ஆஃப் பி. நெகோஷியேஷன் ஆஃப் பி இதை நம்ம எப்படியும் எழுதிக்கிடலாம். ஸோ லெட் P be the statement that truth value of the statement is the truth value of P the truth value of the statement is opposite to that of P. அதாவது என்ன அப்படின்னா Pங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூத் வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது Pங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு ஆர் ஸ்டேட்மெண்ட்டு, த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் P. Pக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ட்ரூத் வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னா நெகோஷியேஷன் ஆஃப் P. ஸோ லெட் P be the statement. The negation of P is the truth value of the statement is opposite that of P. என்னன்னா நெகோஷியேஷன் ஆஃப் P. இது வந்து நம்ம டேபிள் வந்து எப்படி எழுதுறோம்னா, இப்போ வந்து இது P, இது நாட் P, இது ட்ரூவாக இருந்தால் இது என்ன இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும், இது ஃபால்ஸாக இருந்தால் இது என்ன இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ இது அதனுடைய ட்ரூத் டேபிள். The truth value of the statement is opposite that of P. சார் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்கேன். புக்கில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இது வந்து கான்செப்ட் புரியணும், அவ்வளோதான். ஸோ நெகோஷியேஷன் ஆஃப் P ஆர் நாட் P. ஸோ P வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நாட் P வந்து அதில் இருக்கும் ஃபால்ஸாக இருக்கும். இதுதான் சொல்லுது, இந்த ட்ரூத் வேல்யூ ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆப்போசிட் தட் ஆஃப் P. இந்த Pக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதனுடைய ட்ரூத் வேல்யூ. இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, ஆப்போசிட்டாக இருக்குதா. ஸோ அதை தான் அங்கே நம்ம சொல்கிறோம். Pங்கிறது என்னது, ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து டிஸ்ஜங்ஷன் அண்ட் கன்ஜெக்ஷன், அதாவது அண்ட் ஆர், அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேபிள் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே எழுதி நல்லா பார்த்துட்டு எழுதிருங்க. எழுதிட்டு அடுத்த வீடியோ வந்து சார் வந்து அந்த 2 டாபிக் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். நன்றி.